இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ தான் எப்படி டிசைனிங் பண்ணுறதுங்கிறத பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க டிசைனிங் பண்ணலாம். Ctrl+N நம்ம வந்து கொடுத்து நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். வித்து ஹைட்டு ரெண்டுமே வந்துட்டு 4 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் வந்து 300 செட் பண்ணிக்கிறேன். நார்மலாக லோகோ அப்படின்னாலே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வைக்கணும். நம்ம வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே வச்சுட்டு கடைசியாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு கர்வ்ஸ் தான் நமக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. கர்வ்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது சர்க்கிள் ட்ரா பண்ணியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து இந்த கலரில் கிரேவுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+N கொடுத்தனா நியூ லேயர் எனக்கு வந்து வரும். கிரேடியண்டில் ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் கிரே கலரில். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு Ctrl+Shift+N நியூ லேயராக நான் வந்து மேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கலர் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த சர்க்கிள் வந்துட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி மவுஸால் ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஒரு காப்பி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கலர்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த கர்வ்ஸ் தெரியுதுல்ல, ஸோ அது போல் இதில் கரெக்டாக நம்ம வந்து வைக்கிறதுக்கு தான். கரெக்டாக வச்சுட்டு இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லேயர் அப்படின்றது இது தான். ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லேயர் விண்டோவில் இந்த லேயர் 2 காப்பி எடுத்தோம்ல இந்த ஒயிட் லேயரில் வச்சு கிளிக் பண்ணும்போது ஒயிட் லேயர் மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லேயர் 2 நம்ம வந்து செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலீட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த லேயருக்கு ட்ரா பண்ணிட்டு வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த லேயர் எனக்கு வந்து தேவையில்லை, நான் வந்து டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த லேயர் தான் அகெயின் அப்படியே நான் ஒரு காப்பி நான் வந்து எடுக்கிறேன். காப்பி நான் வந்து எடுத்துகிட்டு கலர் வந்து ஃபில் பண்ணுறேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். அதையே நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதே பொசிஷன்லேயே வச்சுட்டு Ctrl+T கொடுத்துட்டேன். பவுண்ட்ரிஸ் எனக்கு வந்து தெரியும். இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டு ட்ராக் பண்ணி இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துக்கு வந்து இது வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ்ஸ் நான் வந்து செட் பண்ணணும். இந்த லேயர் நான் வந்து அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். M ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்யூ டூல் செலக்ட் பண்ணுறது வந்து செலக்ட் ஆகும். நகர்த்தி எவ்வளோ கட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தோன்னா அந்த லேயர் டெலீட் ஆயிரும். ஸோ இந்த லேயர் வந்துட்டு ட்ராக் பண்ணி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். அகைன் இந்த லேயரை வந்து காப்பி எடுத்துக்கிறேன். Alt+L+Y+N நான் வந்து கொடுத்தேன்னா லேயர் ஸ்டைல்ஸ் ஓப்பன் ஆகும். கலர் வந்து கிரே கலரே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கிரேடியன்ட்டில் போய்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வரணும். இப்போ எண்டில் எனக்கு வந்துட்டு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு கொண்டு வரேன். 0 கொடுத்திங்கன்னா இது போல் வரும். சென்ட் டு பேக். இந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். ஜஸ்ட் இந்த இடம் செட் பண்ணியாச்சு. இந்த கலர்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேடியண்டில் ஜஸ்ட் எனக்கு இப்போ வந்து பிளாக் கலர் தான் இருக்குது. எந்த கலராக இருந்தாலும் நம்ம அந்த கலர்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து கிளிக் பண்ணுறேன். சேம் இந்த பெயிண்ட் பக்கெட்டை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் இந்த கலர் வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பெயிண்ட் பக்கெட் வரும். அதுக்கு நான் வந்துட்டு என்ன கலர்ஸ் செட் பண்ணுமோ அந்த கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுலாம். திரும்ப வேணும்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த கலர்ஸில் செட் ஆகிருக்கும். எதையும் கிளிக் பண்ணி கிரேடியன்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். Ctrl+Shift+N நியூ லேயர் மேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கிரேடியண்டில் வரேன். இந்த கலர்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டுறேன். இந்த கலர்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஸ்டைலில் எனக்கு வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணி ரேடியல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இது போல் வந்துட்டு சர்க்கிளாக வரும். இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணி எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பிரைட்னஸ் வரும். அகைன் வந்துட்டு இந்த சர்க்கிளை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு கிரே கலர் நான் வந்து கொடுக்குறேன். ரிவர்ஸ் கொடுத்தோன்னா அந்த கலர் வந்து அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். ஸோ இதான் அந்த லோகோ. ஸோ லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. நான் அதில் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேயருமே தனித்தனியாக தான் எனக்கு வந்து இருக்கும். எல்லா லேயருமே நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் ஷிஃப்ட் கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து எந்த லேயர் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் எனக்கு வந்துட்டு செட் ஆகும். ஸோ எல்லா லேயர்லையுமே எனக்கு வந்து லிங்க் இருக்குது. நான் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். God is love அப்படின்னு. டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கிரேடியன்ட் ஸ்டைலே நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லோகோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு.
இந்த பேக்ரவுண்டோடைய இந்த கிரேடியன்ட் பேக்ரவுண்டோடையே நம்ம வந்துட்டு சேவ் பண்ணுறனாலும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டு பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணி விட்டு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைலில் வச்சு நம்ம பிஎன்ஜி ஃபைலாக நம்ம வந்துட்டு சேவ் பண்ணுறனாலும் சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூ அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். நீங்களே நல்ல டிசைனராக வந்துட்டு மாறலாம். தேங்க்யூ.